ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. மஞ்சள் நீர், நிச்சயதார்த்தம், சீமந்தம், பிறந்த நாள், காதணி விழா போன்ற உங்கள் வீட்டு சுப நிகழ்ச்சிகளை நெருங்கிய உறவினர்களுடன் குறைந்த வாடகையில் சிறப்பாக நடத்திக் கொள்ள வாடகை வெறும் ரூபாய் 59,000 மட்டுமே. இடம் வேல் சொக்கநாதன் திருமண நிலையம், வள்ளலார் சாலை, காமராஜ் நகர், புதுச்சேரி. தொடர்புக்கு 9940666229 மற்றும் 9843048585. வணக்கம். முக்கிய செய்திகள். 4 முனை போட்டியால் விறுவிறுப்படைந்துள்ள புதுச்சேரி தேர்தல் களம். அனைத்து தொகுதிகளிலும் தீவிர ஓட்டு வேட்டையில் ஈடுபட்டுள்ள வேட்பாளர்கள். பிரதமர் மோடியின் தீவிர முயற்சியால் பெட்ரோல் டீசல் மீதான கலால் வரி குறைப்பு. புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் VP ராமலிங்கம் தகவல். புதுச்சேரியில் காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக பிரச்சார இயக்கங்கள் மேற்கொள்ள முடிவு. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சலீம் அறிவிப்பு. புதுச்சேரியில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி விழிப்புணர்வு. மருந்தகங்கள், உரக்கடைகள் மூலம் கருத்துக்கள் அடங்கிய நோட்டீஸ் விநியோகம். நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. 1999 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற அனைவருக்கும் செலோ பிராண்ட் கெட்டில், ஜான் பிளேயர்ஸ் டஃபில் பேக் மற்றும் அமெரிக்கன் டூரிஸ்டர் ட்ராலி பேக் போன்ற பரிசுகளும் இருக்கு. பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் 4 முனை போட்டி நிலவுவதால் தேர்தல் களம் விறுவிறுப்படைந்துள்ளது. புதுச்சேரி சட்டசபை தேர்தல் அடுத்த மாதம் 9ஆம் தேதி நடைபெறவுள்ளது. ஆளும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியுடன் பாரதிய ஜனதா கூட்டணி தொடர்கிறது. இதேபோல இந்தியா கூட்டணியில் திராவிட முன்னேற்றக் கழகம், காங்கிரஸ் கட்சிகள் மோதுகின்றன. மேலும் 2 தொகுதிகளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தனித்து போட்டியிடுகிறது. இதேபோல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 2 தொகுதிகளிலும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகியவை தலா ஒரு தொகுதியிலும் போட்டியிடுகின்றன. தமிழக வெற்றிக் கழகம் நேயம் மக்கள் கழகத்துடன் கூட்டணி அமைத்து போட்டியிடுகிறது. இதில் தமிழக வெற்றிக் கழகம் 28 தொகுதிகளிலும், நேயம் மக்கள் கழகம் 2 தொகுதிகளிலும் களம் காண்கிறது. இதேபோல நாம் தமிழர் கட்சி மாகி ஏனாம் தவிர்த்து ஏனைய 28 தொகுதிகளில் தனித்து போட்டியிடுகிறது. மேலும் பாட்டாளி மக்கள் கட்சியின் ஒரு பிரிவான டாக்டர் ராமதாஸ் அணியும், சசிகலாவின் அனைத்து இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகமும் கூட்டணி அமைத்து போட்டியிடுகின்றன. அந்த வகையில் அனைத்து இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகம் 4 தொகுதியில் போட்டியிடுகின்றது. ஒட்டுமொத்தமாக புதுச்சேரி மாநிலத்தில் 294 பேர் இறுதி வேட்பாளர்களாக களத்தில் உள்ளனர். இதனிடையே புதுச்சேரியில் வேட்புமனு தாக்கல் முடிவு பெற்று இறுதி வேட்பாளர் பட்டியலும் வெளியிடப்பட்டுள்ளதால் 4 முனை போட்டி ஏற்பட்டுள்ளது. அனைத்து கட்சி வேட்பாளர்களும் தீவிர ஓட்டு வேட்டையில் ஈடுபட்டுள்ளதால் புதுச்சேரி தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளது. பிரதமர் மோடியின் தீவிர முயற்சியால் பெட்ரோல் டீசல் விலை மீதான கலால் வரி குறைக்கப்பட்டு உடனடியாக அமல்படுத்தப்பட்டுள்ளதாக புதுச்சேரி பாரதிய ஜனதா மாநில தலைவர் VP ராமலிங்கம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சி தலைவர் VP ராமலிங்கம் கூறுகையில், அமெரிக்க ஈரான் போர் காரணமாக கச்சா எண்ணெய் விலை அதிகரிப்பால் இந்தியாவில் உள்ள எரிபொருள் விற்பனை நிறுவனங்கள் கடும் நெருக்கடிக்கு ஆளாகியுள்ளதாகவும், இந்த நிலையில் பெட்ரோல், டீசல் உள்ளிட்ட எரிபொருட்களின் விலை உயர்வை தடுக்கும் பொருட்டு எண்ணெய் நிறுவனங்களுக்கு விதிக்கப்படும் கலால் வரியை மத்திய அரசு கணிசமாக குறைத்துள்ளதாக தெரிவித்தார். இதற்கான அறிவிப்பை மத்திய அரசு 27ஆம் தேதி வெளியிட்டுள்ளதாகவும், அதன்படி பெட்ரோல் மீதான கலால் வரி லிட்டருக்கு 13 ரூபாயிலிருந்து 3ஆக குறைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். டீசல் மீது கலால் வரி 10 ரூபாயாக இருந்த நிலையில் அது முழுமையாக ரத்து செய்யப்பட்டு 0 என்ற நிலைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும், இந்த வரி குறைப்பு நடவடிக்கைகள் உடனடியாக அமல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இந்திய மக்கள் மீது மிகுந்த அக்கறை கொண்டவர் பிரதமர் நரேந்திர மோடி என்றும், அவரின் இத்தகைய நடவடிக்கைகள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பலம் சேர்ப்பதாகவும் மாநில தலைவர் VP ராமலிங்கம் தெரிவித்தார். அப்போது அமைச்சர் ஜான்குமார், மாநில ஊடகத்துறை தலைவர் நாகேஸ்வரன், ஊடக இணை பொறுப்பாளர்கள் தேவநாதன் மற்றும் காமராஜ் ஆகியோர் உடனிருந்தனர். அன்றாட நிகழ்வுகளை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டு எந்த அளவு எந்த நாட்டுடன் பேசி இந்த ஹார்மோஸ் அதாவது ஜலசந்தியிலே ஈரானுடன் பேசி எத்தனை
கப்பல்களை இந்தியாவுக்கு வரவேற்க முடியும் என்று செய்து கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, ரஷ்யாவிலிருந்து சைனா போற கப்பலையும் திருப்பி இந்தியாவுக்கு வரவழைத்து இந்த தட்டுப்பாடுகளை உலக நாடுகள் முழுவதும் பெட்ரோல் டீசலால் தட்டுப்பாடுகளோடு இருக்கிற சூழ்நிலையிலே முடிந்த அளவு எந்த அளவு நம்மளுடைய இந்திய மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்காமல் இருப்பதற்கான என்னென்ன வழிகளை கண்டறிந்து அதற்கான உத்வேகத்தை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் உலகம் முழுவதும் பாராட்டுகிற வேளையிலே இந்திய மக்கள் அனைவரும் சிரமப்படக்கூடாது என்பதற்காக செய்து கொண்டிருக்கிறார். அந்த வகையிலே நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு இந்தியா முழுவதும் நன்றி கடன் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். புதுச்சேரி காங்கிரஸ் கட்சிக்கு எதிர்ப்பு தெரிவித்து அனைத்து தொகுதிகளிலும் பிரச்சார இயக்கங்கள் மேற்கொள்வது என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் முடிவு செய்துள்ளதாக கட்சியின் மாநில செயலாளர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் புதுச்சேரி மாநில செயலாளர் சலீம், புதுச்சேரி மாநிலத்தில் ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா ஆட்சியை எதிர்த்தும் மத்தியில் ஆளும் பாரதிய ஜனதா அரசின் மக்கள் விரோத கொள்கைகளை கண்டித்தும் இந்தியா கூட்டணி என்ற அமைப்பிற்கு தொடர்ச்சியாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி முழு ஆதரவை அளித்து வந்ததாக கூறினார். தொடர்ந்து புதுச்சேரியில் தொடர்ச்சியான பல போராட்டங்களை காங்கிரஸ், திராவிட முன்னேற்றக் கழக கட்சிகளை ஒன்றிணைத்து செயல்பட்ட இந்திய கம்யூனிஸ்ட் சட்டமன்ற தேர்தலில் கூட்டணியில் சேர்க்காமல் காங்கிரஸ் கட்சியின் சூழ்ச்சிக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் பலியாகியுள்ளதாக குற்றம் சாட்டினார். இதன் காரணமாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தேர்தலில் உழவர்கரை தொகுதியில் போட்டியிடுவதென்றும் தட்டாஞ்சாவடி தொகுதியில் போட்டியிலிருந்து விலகவும் தீர்மானித்துள்ளதாக கூறிய அவர், சட்டமன்ற தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிடும் திருபுவனை, லாஸ்பேட்டை, சோசலிஸ்ட் யூனிட்டி சென்டர் ஆஃப் இந்தியா போட்டியிடும் காமராஜ் நகர், விடுதலை சிறுத்தை கட்சி போட்டியிடும் ஊசுடு, நெட்டப்பாக்கம் ஆகிய தொகுதிகளில் ஆதரிப்பது என்றும் மற்ற இடங்களில் காங்கிரஸ் அணியை உறுதியுடன் எதிர்கொள்ளும் சுயேட்சை வேட்பாளர்களை கண்டறிந்து ஆதரவளிக்க உள்ளதாகவும் அவர் கூறினார். பிற தொகுதிகளில் காங்கிரஸை எதிர்த்து பிரச்சார இயக்கங்கள் மேற்கொள்வது என முடிவெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். புதுச்சேரியில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி மருந்தகங்கள் மற்றும் உரக்கடைகள் மூலம் பொதுமக்கள், விவசாயிகளை சென்றடையும் விதமாக விழிப்புணர்வு நோட்டீஸ் வெளியிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான வாக்காளர் விழிப்புணர்வு பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக மருந்தகங்களுக்கு வருகை தரும் பொதுமக்கள் மற்றும் உரக்கடைகளுக்கு வருகை தரும் விவசாயிகளை சென்றடையும் விதமாக வாக்காளர் விழிப்புணர்வு செய்திகள் அடங்கிய போஸ்டர்கள் வெளியீட்டு விழா நடைபெற்றது. 100% வாக்குப்பதிவு, இந்திய தேர்தல் ஆணையத்தின் செயலிகள், கண்ணியமான வாக்குப்பதிவு போன்ற கருத்துக்கள் அடங்கிய போஸ்டர்களை மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் வெளியிட்டார். வெளியீட்டு விழாவில் புதுச்சேரி மாநில மருந்து வணிகர்கள் சங்க நிர்வாகிகள் அருளானந்தம், முருகானந்தம், ரமேஷ், மகேஸ்வரன் மற்றும் உரக்கடை உரிமையாளர்கள் சங்க நிர்வாகிகள் பிரவீன்குமார், முனிபாபு, சதீஷ் மற்றும் துணை மாவட்ட தேர்தல் அதிகாரி கண்ணபிரான் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரியில் கூடுதலாக 6 தொகுதிகளில் போட்டியிடவுள்ள காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் பட்டியல்களை தற்போது வெளியிட்டுள்ளது. புதுச்சேரியில் காங்கிரஸ், திராவிட முன்னேற்றக் கழகம் இடையே தொகுதி பங்கீடு நடைபெற்று முடிந்தாலும் கூடுதல் தொகுதிகளில் காங்கிரஸ் வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். புதுச்சேரியில் உள்ள 30 தொகுதிகளில் 22 தொகுதிகளில் காங்கிரஸ் வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். தற்போது வேட்பாளர்களின் பெயர்கள் வெளியிடப்பட்டுள்ளன. மண்ணாடிப்பட்டு தொகுதியில் டிபிஆர் செல்வம், ஊசுடு கார்த்திகேயன், உழவர்கரையில் சிவசங்கர், தட்டாஞ்சாவடியில் வைத்திலிங்கம் எம்பி, காமராஜர் நகர் தொகுதியில் தேவதாஸ், லாஸ்பேட்டை தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் உள்ளிட்டோர் போட்டியிடுகின்றனர். முத்தியால்பேட்டை தொகுதியில் ஈரம் ராஜேந்திரன், இந்திரா நகர் தொகுதிக்கு ராஜ்குமார், அரியங்குப்பம் தொகுதிக்கு விஜயலட்சுமி, மணவெளி தொகுதிக்கு அனந்தராமன், ஏம்பலம் தொகுதிக்கு கந்தசாமி, நெட்டப்பாக்கம் தொகுதிக்கு அன்பரசன் உள்ளிட்டோர் வேட்பாளர்களாக நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். நெடுங்காடு தொகுதிக்கு தினேஷ்குமார், திருநள்ளாறு கமலக்கண்ணன், காரைக்கால் வடக்கு ரஞ்சித், மாகி பகுதிக்கு ரமேஷ் பரம்பத், காரைக்கால் தெற்கு சக்திவேல் பிரபு, ஏனாம் தொகுதிக்கு கொள்ளப்பள்ளி ஸ்ரீனிவாஸ் அசோக், காலாப்பட்டு தொகுதிக்கு ஷாஜகான், மங்களம் தொகுதிக்கு ரகுபதி, திருபுவனை தொகுதிக்கு வேலு உள்ளிட்டோர் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். இதில் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஒதுக்கப்பட்ட காலாப்பட்டு, ராஜ்பவன், திருபுவனை, மங்களம், காரைக்கால் தெற்கு ஆகிய 5 தொகுதிகளிலும், விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட உழவர்கரை தொகுதிகளிலும் காங்கிரஸ் போட்டியிடுவது குறிப்பிடத்தக்கது. லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கலைவாணர் நகர், மடுவுப்பேட் உள்ளிட்ட பகுதிகளில் வீடு வீடாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதனுக்கு அப்பகுதி மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலையொட்டி காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் வைத்தியநாதன் லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட வள்ளலார் நகர், ஆனந்த நகர், சாந்தி நகர், கலைவாணர் நகர், மடுவுப்பேட் உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது
அப்பகுதி மக்கள் அவருக்கு சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் மலர்கள் தூவியும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து நீண்ட நாட்களாக தொகுதியில் நிலவி வந்த அடிப்படை வசதிகள் குறைகளை தீர்த்ததற்கு பொதுமக்கள் நன்றி தெரிவித்தனர். குறிப்பாக மழைக்காலங்களில் ஏற்பட்ட பாதிப்புகளை குறைக்கும் விதமாக அமைக்கப்பட்ட மழைநீர் வடிகால் திட்டம் மற்றும் சலவை தொழிலாளர்களுக்கான கூடம் அமைக்கப்பட்டதால் அவர்களின் வாழ்வாதாரத்திற்கு உதவியாக இருந்ததாகவும் நன்றி தெரிவித்தனர். வாக்கு சேகரிப்பின் போது அப்பகுதி மக்கள் மற்றும் பெண்கள், இளைஞர்கள், முதியவர்கள் அனைவரும் தொடர்ந்து அவர் சட்டமன்ற உறுப்பினர் பதவியில் நீடிக்க வாழ்த்துக்களை தெரிவித்தனர். அப்போது சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் மக்கள் நலப்பணிகளை தொடர்ந்து முன்னெடுத்து செல்ல உள்ளதாகவும் பல வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்த உள்ளதாகவும் பொதுமக்களிடம் உறுதியளித்தார். 5 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த முதியவருக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனைகள் விதித்து போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. புதுச்சேரி முத்திரையர் பாளையத்தைச் சேர்ந்தவர் அந்தோணிராஜ். இவர் கடந்த 2023ஆம் ஆண்டு 5 வயது சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டார். இதுகுறித்து சிறுமியின் பெற்றோர் மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி அவரை கைது செய்தனர். இந்த வழக்கு விசாரணை புதுச்சேரி போக்சோ விரைவு நீதிமன்றத்தில் நீதிபதி சுமதி முன்னிலையில் நடைபெற்று வந்தது. இந்நிலையில் வழக்கின் விசாரணை முடிவு பெற்று தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இதில் குற்றம் சாட்டப்பட்ட அந்தோணிராஜுக்கு 5 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதித்து நீதிபதி தீர்ப்பு வழங்கியுள்ளார். மேலும் 10,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது. பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு 2 லட்சம் ரூபாய் அரசு இழப்பீடு வழங்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. அரசு தரப்பில் வழக்கறிஞர் பச்சையப்பன் இவ்வழக்கில் ஆஜராகி வாதாடியது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி பல்கலைக்கழக துணைவேந்தர் பிரகாஷ் பாபு டெல்லியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை நேரில் சந்தித்து பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்க அழைப்பு விடுத்தார். புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் பிரகாஷ் பாபு 27ஆம் தேதி புதுடெல்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையில் இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். அப்போது பல்கலைக்கழகத்தின் உள்கட்டமைப்பு, கல்வி, ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு, கடந்த ஓராண்டில் பல்கலைக்கழகத்தின் சாதனைகள் குறித்து பல்கலைக்கழக துணைவேந்தர் பிரகாஷ் பாபு விரிவாக எடுத்துக் கூறினார். மேலும் இடைநிலை ஆராய்ச்சியில் ஏற்பட்ட முன்னேற்றம், தேசிய மற்றும் சர்வதேச நிறுவனங்களுடன் கூட்டு செயல்பாடுகள் மற்றும் பன்முகப்படுத்தப்பட்ட கல்வி, தொலைநோக்கு மக்கள் தொடர்பு திட்டங்கள் மூலம் சமூக வளர்ச்சிக்கான பங்களிப்புகள் குறித்தும் விரிவாக கலந்தாலோசிக்கப்பட்டது. தொடர்ந்து புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் நடைபெறவுள்ள பட்டமளிப்பு விழாவிற்கு தலைமை விருந்தினராக கலந்து கொள்ள இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிற்கு அழைப்பு விடுத்தார். அழைப்பை ஏற்றுக்கொண்ட குடியரசுத் தலைவர் பல்கலைக்கழக துணைவேந்தர் பிரகாஷ் பாபுவிற்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார். புதுச்சேரியில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் முடிவு பெற்ற நிலையில் மாணவர்கள் ஒருவர் மீது ஒருவர் இங்கு தெளித்து உற்சாகமாக மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். புதுச்சேரியில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் மார்ச் 2ஆம் தேதி தொடங்கி 27ஆம் தேதி வரை நடைபெற்றது. இந்நிலையில் 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பொதுத் தேர்வுகள் நிறைவு பெற்ற நிலையில் புதுச்சேரி நகர பகுதியில் உள்ள திருவிக அரசு ஆண்கள் பள்ளி மாணவர்கள் மிகுந்த உற்சாகத்துடன் தேர்வு மையங்களை விட்டு வெளியேறினர். தேர்வுகள் முடிந்த மகிழ்ச்சியில் மாணவர்கள் ஒருவருக்கொருவர் இனிப்புகளை வழங்கி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். மேலும் சில மாணவர்கள் தேர்வுகள் முடிந்த உற்சாகத்தில் ஒருவர் மீது ஒருவர் இங்கு தெளித்து தமது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இதேபோல புதுச்சேரியில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய மாணவர்கள் ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை கூறி உற்சாகத்துடன் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். புதுச்சேரியில் பொதுத் தேர்வுகள் அமைதியாகவும் சிறப்பாகவும் நடைபெற கல்வித்துறை அதிகாரிகள் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதியில் தான் வெற்றி பெறவில்லை எனில் நாட்டை விட்டு வெளியேறுவதாக அமைச்சர் ஜான்குமார் பகிரங்கமாக சவால் விடுத்துள்ளார். புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதியில் போட்டியிடும் அமைச்சர் ஜான்குமார் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது அவர் முதலியார்பேட்டை தொகுதியில் தான் வெற்றி பெறுவது உறுதி என நம்பிக்கை தெரிவித்தார். வெற்றி பெறவில்லை எனில் இந்திய நாட்டை விட்டு வெளியேறுவதாகவும் அவர் பகிரங்கமாக சவால் விடுத்தார். புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறுவது உறுதி என்றும் முதலமைச்சராக ரங்கசாமி மீண்டும் பதவி ஏற்பார் என்றும் அவர் நம்பிக்கை கூறினார். தன்னை விமர்சிக்கும் கட்சியினருக்கு முதலியார்பேட்டை தொகுதியில் வெற்றி பெற்று பதிலளிக்க உள்ளதாக தெரிவித்த அமைச்சர் ஜான்குமார் முதலியார்பேட்டை தொகுதியில் தனக்கு மக்களின் பேராதரவு உள்ளதாகவும் கூறினார். எனவே அத்தொகுதியில் வெற்றி பெறுவது நிச்சயம் என்றும் மக்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்றும் அவர் கூறினார். வெற்றி பெறலன்னா இந்தியா விட்டே போயிடுறேன். வேற யார் சேலஞ்ச் பண்ண சொல்லு பார்ப்போம். இந்த நாட்டிலே இருக்க மாட்டேன்.
நான் வெற்றி பெறலாம், இந்த நாட்டிலே இருக்க மாட்டேன். இந்த சேலஞ்ச் அவர் பண்ண சொல்லுவோம். அப்படின்னா என்ன, எனக்கு தெரியும் அங்கே பிஜேபி அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கு, அவ்வளோ கட்டமைப்பு. கூட முன்னாள் எம்ஏ பாஸ்கர் என் கூட இருக்காரு. அதனால வெற்றி பிரகாசமாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. 100% ஜெயிப்பேன். அவர் என்ன வேணாலும் சொல்லலாம், அந்த தொகுதி விட்டு வந்துட்டாரு, இந்த தொகுதி விட்டுட்டு வந்துட்டாரு, நான் ஒரு வியாபாரின்னு. அதெல்லாம் தேர்தல் முடிவு 4ஆம் தேதி பார்க்க சொல்லுங்க. அப்புறமேட்டா வேற என்ன இவ்வளோ சேலஞ்ச் பண்ணுறேன்னு அவரை தான் சேலஞ்ச் பண்ண சொல்ல பார்ப்போம். உப்பளம் தொகுதிக்குட்பட்ட அலன் வீதி, தாமரை நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளர் அனிபால் கென்னடி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரியில் உப்பளம் தொகுதி வேட்பாளராக திராவிட முன்னேற்றக் கழக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி மீண்டும் அதே தொகுதியில் போட்டியிடுகிறார். இந்நிலையில் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் அவர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக உப்பளம் தொகுதிக்குட்பட்ட அலைன் வீதி, ஈஸ்வரன் கோவில் தோப்பு, தாமரை நகர் உள்ளிட்ட பகுதிகளில் திராவிட முன்னேற்றக் கழக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். முன்னதாக பொதுமக்கள் அவருக்கு மாலை மற்றும் சால்வை அணிவித்தும் மலர் தூவியும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். மேலும் அப்பகுதி மகளிர், இளைஞர்கள், முதியோர்கள் அவரை பாராட்டி வெற்றி பெற வாழ்த்துக்களையும் கூறினர். அவர் கடந்த 5 ஆண்டுகளில் தொகுதியின் வளர்ச்சிக்காக செய்த திட்டங்களை பொதுமக்களிடம் விளக்கமாக எடுத்துக் கூறி வாக்கு சேகரித்தார். மேலும் வெற்றி பெற்றவுடன் தொகுதியில் செயல்படுத்தப்பட உள்ள நலத்திட்டங்கள் குறித்தும் மக்களிடம் தெளிவாக விளக்கி கூறி திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்போது கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் உடனிருந்தனர். கோட்டக்குப்பம் பகுதியில் மது அருந்தியதை தட்டி கேட்ட இளைஞர்கள் தாக்கப்பட்ட வீடியோ தற்போது சமூக வலைதளத்தில் பரவி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் நகராட்சிக்குட்பட்ட கடற்கரை பகுதியில் பொதுவெளியில் சில நபர்கள் மது அருந்தியுள்ளனர். அவர்களை அப்பகுதி வாலிபர்கள் தட்டி கேட்டுள்ளனர். மது போதையில் இருந்த வாலிபர்கள் தட்டி கேட்ட இளைஞர்களை சரமாரியாக தாக்கியுள்ளனர். இதில் அவர்களுக்கு தலை, கை உள்ளிட்ட பல பகுதிகளில் பலத்த காயம் ஏற்பட்டதை அடுத்து அரக்கில் இருந்தவர்கள் அவர்களை உடனடியாக மீட்டு புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சைக்கு சேர்த்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த கோட்டக்குப்பம் காவல் ஆய்வாளர் விஸ்வநாதன் இளைஞர்களை தாக்கிய வாலிபர்களை கோட்டக்குப்பம் பர்கத் நகர் பகுதியில் கைது செய்தனர். மேலும் மது அருந்தியதை தட்டி கேட்ட இளைஞர்களை தாக்கிய மேலும் சிலரை கைது செய்ய வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் 50க்கும் மேற்பட்டோர் காவல்துறையினரை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் கோட்டக்குப்பம் பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதனிடையே கஞ்சா போதையில் இருந்த வாலிபர்கள் தட்டி கேட்ட இளைஞர்களை தாக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகி தற்போது சமூக வலைதளத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி நேயம் மக்கள் கழக தலைவரும் தமிழக வெற்றிக் கழக கூட்டணி வேட்பாளருமான நேரு உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெறும் சட்டமன்ற தேர்தலையொட்டி புதுச்சேரியின் 30 தொகுதிகளிலும் தீவிர பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டு வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதி தமிழக வெற்றிக் கழக கூட்டணி வேட்பாளர் நேயம் மக்கள் கழக தலைவருமான சட்டமன்ற உறுப்பினர் நேரு தொகுதிக்குட்பட்ட தென்னஞ்சாலை ரோடு பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தொடர்ந்து ஜான்சி வீதி, கண்ணகி வீதி, குபேர் வீதி, எல்லையம்மன் கோவில் உள்ளிட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று சட்டமன்ற உறுப்பினராக தான் பொறுப்பேற்றது முதல் தொகுதியில் மேற்கொள்ளப்பட்ட அடிப்படை வசதிகள் அனைத்தையும் விரிவாக பொதுமக்களிடம் எடுத்துக் கூறி குக்கர் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். முன்னதாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேருவுக்கு அப்பகுதி மக்கள் சால்வை அணிவித்தும் மலர்கள் தூவியும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். மேலும் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற வாழ்த்துக்களையும் கூறினர். கட்சி நிர்வாகிகள் மற்றும் ஆதரவாளர்கள் திரளாக அவருடன் சென்று குக்கர் சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினர். அடுத்து வருவது புதுவையின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 13,265 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,420 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.